வணக்கம் ஜெயஹிந்த். அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். லிண்ட்சே கிரஹாம் ட்ரம்ப்போடைய ரைட் ஹேண்ட், ஒரு ஸ்ட்ராங்கான இஸ்ரேல் சப்போர்ட்டர். அதே மாதிரி ரஷ்யாவை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர், இந்தியாவை எதிர்த்தும் கடுமையான பல கருத்துக்களை கூறியவர். மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேகா கேம்பெயின் இதில் ரொம்ப முன்னெடுத்து நடத்தியவர். ட்ரம்ப்போட ஒரு ஸ்ட்ராங் லாயலிஸ்ட்டு. திடீர்னு மர்மமான முறையில் இப்போ இறந்திருக்காரு. இதை சுற்றி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, என்ன ஆச்சு? கன்ஃபர்ம்டு ஃபேக்ட்ஸ். 71 வயது சவுத் கரோலினாவில் வசிக்கக்கூடிய செனட்டர் லிண்ட்சே கிரஹாம் அவர்கள் 11ஆம் தேதி ஜூலை அவருடைய கேபிட்டல் ஹில் ஹோம் வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் சடனாக இறந்து போகிறார். இந்த டெத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரீஃப் அண்ட் சடன் இல்னஸ், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் டக்குன்னு இறந்துட்டாரு அப்படின்ட்டு. இப்போது 9/11 ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அவங்களுடைய 9/11 கூப்பிடுவாங்க. அந்த எமர்ஜென்சிக்கு அவங்க என்ன கூப்பிட்டாங்க பேசினாங்கன்றதுலாம் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அந்த போலீஸ் ஸ்கேனர் 911 ஆடியோவை கேட்டோம் அப்படின்னா 8:30 மணிக்கு நைட்டு நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. அதன் பிறகு 25 நிமிடம் பிறகு 8:55க்கு அங்கே போய் சிபிஆர் ப்ராசஸை பண்ணுறாங்க. கார்டியாக் அரெஸ்ட் ஆகுது. பிறகு அவரை அங்கே இருக்கக்கூடிய GW ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வெளியில் இருந்தவங்க அந்த ஸ்ட்ரெச்சரில் கூட்டு போகிறதெல்லாம் தெரியுது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்ற செய்தி. இப்போ என்னுடைய ஒரு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது ரொம்ப இளம் வயது 71 அப்படின்னார். அவங்களுடைய வாழ்க்கை தரம் இல்லை அவங்களுடைய லாங்கிவிட்டி எடுத்திங்கன்னா 70 வயசுன்றது நம்மளுடைய ஒரு 50 வயசு மாதிரி சொல்லலாம். இளம் வயது, எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடியவர், நிறைய பேசக்கூடியவர், திடீர்னு இவர் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ 71 வயது அப்படின்ற போது நம்மளை பொறுத்த வரைக்கும் வயசானவர், மேபி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம் அப்படின்ற போது இவங்க பார்வையில் 71ன்றது அங்கே பெரிய வயசு கிடையாது. 9ஆம் தேதி ஜூலை இவர் தன்னுடைய 71வது பிறந்தநாளை கொண்டாடுறாரு. அதுக்கு கடந்த ஒரு 10 வருடம் இருக்கக்கூடிய பப்ளிக் அப்பியரன்ஸில் ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கார். ஒரு ஒபிசிட்டி மாதிரியான பிரச்சனையோ இல்லை அந்த நோய்க்கு உண்டான தன்மை எதுவுமே அவரோட பாடியிலையோ இல்லை முகத்துலையோ இல்லை பாடி லாங்குவேஜ்லையோ தெரியல. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த இடத்துல நிறையா சவால்கள் எழுதுன்ற போது 10ஆம் தேதி அவர் யுக்ரைனுக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திக்கிறாரு. செல்ஸ்கே சந்தித்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஸ்கைஃபால் அப்படின்ற ஒரு டோன் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியை சுற்றி பார்க்குறாரு. அதன் பிறகு ரஷ்யா மேலே இன்னும் கடுமையான சாங்ஷன்ஸை கொண்டு வரணும். இன்ஃபேக்ட் அமெரிக்கா போட்ட அந்த 25% பெனால்ட்டி, ரஷ்யா கிட்ட நம்ம ஆயில் வாங்குகிறோம், அந்த காசை வச்சு தான் ரஷ்யா சண்டை போடுது, பிளட் மணின்னு சொல்லி அந்த அலிகேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்தியா மேலே வைத்தது லிண்ட்சே கிரஹாம் தான். அதை முன்னோடியாக எடுத்துகிட்டு போனது லிண்ட்சே கிரஹாம். ரெண்டாவது அவங்களுடைய ட்ரெஷரி செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஸ்காட் பெசன்ட். இதில் ரொம்ப முக்கியமாக அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது அவருடைய தந்தையாரும் 69 வயசில் மாரடைப்பில் இறந்திருக்காரு அப்படின்றதும், அதே மாதிரி இதில் ஒரு ஆட்டாப்சியோ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோ இல்லை ஏதாவது பாய்சன் ஏதாவது இருக்கா உடம்புல அப்படின்னு சொல்லி டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட்டோ இது வரைக்கும் எதுவுமே வெளியில் வரல. பட் இதை சுற்றி கான்ஸ்பிரசி தியரி நிறையா வந்துட்டுருக்கு. இவரை குறி வச்சு தூக்குனது ரஷ்யா தான். லாரா லூமர், மாகாவோடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஃபேஸு, குறிப்பாக எக்ஸில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, புத்தினோடைய ஐடியலாக் ரொம்ப நெருங்கிய அலெக்சாண்டர் டுகின் அப்படின்றவர் ஏற்கனவே லிண்ட்சே கிரஹாம் கொல்லப்படணும் பேசியிருந்தார். ஸோ இவங்க லிண்ட்சே கிரஹாம் ஈரானுக்கும் எதிரானவர், ரஷ்யாவுக்கும் எதிரானவர், அதே சமயம் இஸ்ரேலுக்கு ஆதரவானவர். இந்த இடத்துல ரஷ்யா கண்டிப்பாக இன்வால்வ் ஆகிருக்கு. இது அவங்க பதிவில் போட்டிருக்காங்க. கெயில் ஜேன் கிரேமர் உமன் ஃபார் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு இதை நடத்திட்டு இருக்காங்க. ஃபாக்ஸோடைய நியூஸோடைய எக்ஸ் ப்ரொடியூசர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 5 நாளைக்கு முன்னாடி ஈரானோடைய அந்த தாக்குதல், இவரை கொல்றதுக்கான அந்த எச்சரிக்கை உளவு தகவல் இருந்தது. இதில் ஒரு ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் தேவை, இதை ஈரான் தான் செஞ்சுருக்கணும்னு சொல்லி ஜேன் கிரேமர் சொல்கிறாங்க. கிளின்ட் ரசல், இவர் ஒரு பாட்காஸ்டர், இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரிஸ் இந்த மாதிரி நிறையா விஷயம் பேசக்கூடியவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரஷ்யா தான் இவரை தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின்றதும், அதே மாதிரி இந்த உக்ரைனில் போய் அந்த ஸ்கைஃபால் அப்படின்ற
அந்த ட்ரோன் ஃபெசிலிட்டியை ஆய்வு செய்ய போன இடத்துல தான் ரஷ்யாவுடைய உளவுத்துறை ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதும், இதில் வந்து இந்த ஹார்ட் அட்டாக் ரிப்போர்ட்லாம் வந்து நம்புற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து அவர் முடிக்கிறார். இன்னொரு மிக முக்கியமான பர்சனாலிட்டி ஐகோர் ஈத்மேன். இவர் வந்து ரஷ்யாவுடைய சோஷியாலஜிஸ்ட்டு, புத்தினுக்கு எதிராக பேசி நாட்டிலேருந்து தப்பிச்சு வெளியில் வாழக்கூடியவர். அவரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுடைய உளவுத்துறை டிப்பிக்கலாக பயன்படுத்தக்கூடியது அவங்க எதிரிகளை வீழ்த்துறதுக்கு பாய்சன். புத்தினுக்கு எதிராக இருந்த பல அரசியல் தலைவர்கள் இதே மாதிரி பாய்சனில் ஒரு கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு இந்த மாதிரி ஏதாவது நோய் வந்து இறந்ததை நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிலேடு ஆக்ஷன் பாய்சன். இப்போ கொடுத்த உடனே அந்த மரணம் வராமல் ஒரு 3 நாட்கள் கழித்து வரக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரியான ரிசர்ச்லாம் பண்ணி சில கெமிக்கல்ஸ் அவங்க வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை குறித்து தான் இவங்க தூக்கியிருக்கிறாங்க அப்படின்றதும், இது வந்து லொக்கேஷன் டைமிங்கை வச்சு எல்லாரும் ஸ்பெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்றதும் நம்ம ஒத்து பார்க்கணும். இதுக்கான ப்ரூஃப் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. இது மாதிரி நம்ம நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குது. இயற்கையான மரணமாக இருக்குமா? அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது எதுவுமே தெரியாது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்பிரசின்றது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரோன் ஃபேக்ட்ரியில் ஏதோ ஒரு இதாச்சு, எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி ஏதோ ஆச்சு, அங்கே உள்ளே வந்து எதுவுமே இல்லை, ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றாங்க. இதெல்லாம் வந்து ப்ரூஃப் இல்லாமல் வெறும் என்கேஜ்மெண்ட்டுக்காக வியூஸ் வரணுன்றதுக்காக போடப்படக்கூடிய பகுதிகள். ஓகே, லின்சே கிரகாம் யார்? அவரோட ஜியோ பொலிட்டிக்கல், அவரோட ரிலையன்ஸ் என்ன? ஒரு சாதாரண செனட்டர் அப்படின்னு பார்த்தா கூட ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் கடுமையான ஒரு எதிர்ப்பாளராக இருந்தவர். இன்ஃபேக்ட் ட்ரம்ப்போடைய அந்த மாகா டீம்லேயே ரஷ்யா ஆதரவுக்குன்னு சில பேர் இருக்காங்க. பட் அதெல்லாத்தையும் விட ஒரு ஸ்ட்ராங்கான ரஷ்யா மற்றும் ஈரான் இதில் எதிர்கொண்டிருந்தவர். அதே மாதிரி இந்த அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார் ரைட் விங் நேஷனலிசமோட ஒரு மிக முக்கியமான ஃபேஸாகவும் இருந்தார். அதே மாதிரி சாங்ஷன் ஃப்ரம் ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு 0 இருந்த டாரிஃப் எல்லாம் கொண்டு போய் 500% வரைக்கும் கொண்டு போனது. குறிப்பாக ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் அண்ட் கேஸ் வாங்கக்கூடிய நாடுகள் மேலே கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கணும் அப்படின்னு சொன்னதில் ஒரு மிக முக்கியமான அட்வொகேட். அதில் இந்தியாவுக்கும் இவருக்கும் நிறையா உரசல்கள் வந்ததையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதி ஜூலை, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர் வந்து ஒரு மிக முக்கியமான அக்ரிமெண்ட்டை ப்ரொப்போஸ் பண்ணுறார். ஒரு செனட்டர் தான் எப்பயுமே ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. அவர் கூட வந்து ஒரு 4 செனட்டர்ஸ் ப்ளூமென்தல், விக்கர் மற்றும் ஷாயின், இவங்க 4 பேரும் சேர்ந்து ரஷ்யா மீது இன்னும் கடுமையான பொருளாதார தடைகளை கொண்டு வரதுக்கான தீர்மானத்தை முன்மொழிகிறாங்க. அது எப்படி இருந்தாலும் அவங்களுடைய காங்கிரஸுக்கு போகும், பிறகு பிரசிடென்ட்டோட கையெழுத்துக்கு வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செனட்டோடைய பட்ஜெட் கமிட்டி, இந்த பட்ஜெட் கமிட்டியில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு பொசிஷனில் அவர் இருந்தார். குறிப்பாக டிஃபென்ஸ் ஃபண்டிங்கில் ஒரு பெரிய முன்னெடுப்பை வந்து அவர் செஞ்சுட்டு இருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கிக்கும் ட்ரம்ப்புக்கும் நேரடியாக ஒரு மோதல் வந்தது போன வருடம். அந்த லைவ் தொலைக்காட்சியில் நம்ம பார்த்தோம், ஒரு வீடியோ போட்டோம். அதன் பிறகு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நிறுத்தினார் ட்ரம்ப்பு, இப்போ ஜெலன்ஸ்கிக்கு சப்போர்ட்டே கிடைக்கக்கூடாதுன்ட்டு. பிறகு ட்ரம்ப்பை பேசி கன்வின்ஸ் பண்ணி ஏடிஏசிஎம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய வெப்பன் சிஸ்டம், அவங்களுடைய பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம், F-16s மற்றும் டமஹாக் போன்ற மிக முக்கியமான மிசைல்ஸை மீண்டும் உக்ரைனுக்கு பெற்று கொடுத்ததில் அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு பாலமாக இருந்து செயல்பட்டவர் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்புக்கு கடுமையான ஒரு ஆதரவாளர் ஜெலன்ஸ்கி. ட்ரம்ப்புக்கிட்ட அந்த ஓப்பன் மீட்டிங்கில் சண்டை போட்ட போது ஜெலன்ஸ்கி ராஜினாமா செய்யணும்னு சொல்கிற அளவுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்தவர். ஸோ ட்ரம்ப்போட ஸ்டான்ச் லாயலிஸ்ட்டு ஒரு அன்யூஷுவல் சர்க்கம்ஸ்டன்சஸில் இப்போ கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இதனால் கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு எதிராக போடப்பட்ட அந்த சாங்ஷன் பில் அப்படின்றது இப்போது தேக்க நிலைக்கு போயிருச்சு ஆல்ரெடி. ஏன்னா அதை முன்னெடுத்துட்டு போனது அவர் தான். அவரோட பாலிஸ்டிக்ஸை வேற ஒருத்தர் எடுத்து செய்ய மாட்டாங்க. இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஆளுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செனட்டர் ஜியான் ஷைன். இவர் வந்து பப்ளிக்காக இது பண்ணுறாரு. இவருடைய நினைவுக்காகவாது இந்த கிரஹாம்ஸ் மெமரிக்காக இந்த லெகசி ட்ரிபியூட் பில்லை நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைன் ஸ்ட்ரைக்கில் 40% ரஷ்யாவுடைய ரிஃபைனிங் கேப்பபிலிட்டி ஆஃப்லைனாக போயிருக்கு. இன்றைக்கி ரஷ்யா வந்து இந்தியா கிட்டேருந்து பெட்ரோல் டீசல் வாங்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. அதுக்கு இவரோட ஒரு யுக்தியும் காரணம் அப்படின்றத எல்லாரும் சொல்கிறாங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுடைய யூஎஸோடைய செனட் மெஜாரிட்டி எடுத்தீங்க அப்படின்ற போது ரொம்ப நேரோ டவுன் ஆயிடுச்சு. 52-47. அதாவது ரஷ்யாவுக்கு யுக்ரைனுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுக்கலாம், சப்போர்ட் பண்ணலாம், ரஷ்யாவுக்கு எதிராக போகலாம் அப்படின்னு சொல்லி 52 பேரும், இல்லை போகக்கூடாது ரஷ்யாவுக்கு எதிரான்னு சொல்லி 47 பேர். ஸோ இந்த இடத்துல நிறையா லாபியிங் பண்ண வேண்டியது இருக்குது, நிறையா கன்சென்சஸ் கொண்டு வேண்டியது இருக்குது. அதை முன்னெடுத்துட்டு கொண்டு கொடுக்கக்கூடிய நபர் வந்து இப்போ எல்லாரும் இறந்து போயிட்டாருன்றதை பார்க்குறோம். அதே மாதிரி சேவ் அமெரிக்கா ஆக்ட், எல்லாருக்கும் ஓட்டர் ஐடி வேணும். அமெரிக்காவில் நீங்கள் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை காமிச்சு ஓட் பண்ண முடியும், ஆனால் ஓட்டர் ஐடி மட்டும்தான் வச்சு ஓட் பண்ணணும். இந்தியாவில் பாருங்கள் எப்படி தேர்தல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தையும் முன்னெடுத்துட்டு போனது லின்சே கிரஹாம் தான். இப்போ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அடி விழுந்துருச்சு. ட்ரம்ப் காதில் ஏதாவது ரகசியம் சொல்லணும்னா லின்சே கிரஹாம்கிட்ட சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி உக்ரைனிய ஊடகங்கள் வந்து தலையங்கத்தில் எழுதுனாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்டுக்கு இதை கொண்டு போயிருக்கு. இந்த மரணத்தை வந்து இப்போ அவர் வந்து இயற்கையாக மரணம் அடைஞ்சிருக்கலாம், ஏன்னா அவங்க தந்தையாருக்குமே ஹார்ட் டிசீஸ் இருந்ததை நம்ம பார்த்தோம். என்ன நடந்திருக்குன்றது சத்தியமாக யாருக்குமே தெரியாது. பட் இதை ரஷ்யா தான் பண்ணியிருக்கணும் அப்படின்றதுல ஒரு பெரிய மேசிவான வேவ் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கவங்களும் இந்த மாகா டீம் மெம்பர்ஸும் பண்ணுறாங்க. இல்லை இதை ஈரான் தான் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. பட் இதில் இருக்கக்கூடிய 3 லிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய மரணம் நடக்கிறது உக்ரைன்லேருந்து திரும்பி வந்து ஜஸ்ட் ஒரு 2 நாளில். இதுக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு அவருக்கு அந்த மாதிரியான டிசீஸ் எதுவுமே ரிப்போர்ட் ஆகலை, ஹெல்த்தியாக தான் இருந்திருக்கிறாரு. ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் கடுமையான ஒரு எதிர்ப்பாளராக இருந்திருக்கிறாரு. ஸோ சுச்சுவேஷன்ஸ் வந்து இந்த கான்ஸ்பிரசி தியரியை கொஸ்டின் மார்க் பண்ண வைக்குது. உண்மையாக என்ன நடந்தது அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாது. ஒரு காலகட்டங்களில் இதை வந்து டீக்ளாசிஃபை பண்ணும்போது தெரியும். பட் ஒரு விஷயம், இந்த மாதிரியான டிலேடு பாய்சனிங் அப்படின்ற மரணங்கள் ரஷ்யாவுடைய உளவுத்துறை இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களான்னா இந்த மாதிரி சம்பவங்கள் அவங்க நிறைய செஞ்சுருக்காங்க. உங்கள் கருத்துக்கள்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.